ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் நல்ல தித்திப்பான பாயாசம் ரொம்பவே டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாயாசத்தை நீங்கள் கல்யாண வீடுகளில் அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? சொரக்காய் வச்சு நல்லா ஜவ்வரிசியெல்லாம் போட்டு சூப்பராக ஒரு பாயாசம் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த சுரக்காய் பாயாசம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த நாட்டு சுரக்காய் ஒரு மீடியம் சைஸ் இருக்கும், அதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது இந்த நீளமாக இருக்கிற சுரக்காயை விட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா தோட்டத்துலேருந்து நம்ம டேரெக்டாக கிடச்சிது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த ஒரு கெமிக்கல்ஸ் எல்லாம் போடாத ஒரு சுரக்காய். உங்களுக்கு அந்த நீளமான சுரக்காய் தான் கிடைக்கிது அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம நல்லா சுத்தமாக கழுவிட்டு தோலை சீவி எடுத்துக்கலாம். இப்போ தோல் சீவியாச்சுங்க. அதுக்கப்புறமா இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். சில காய்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முத்தி இருக்கும். இது நல்லா பிஞ்சாக இருக்குது. பிஞ்சாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பெருசாக உள்ள விதையெல்லாம் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த முத்தின சுரக்காயிலெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விதை பெருசாக இருக்கும். அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஃப்ளஷ் இருக்கு இல்லைங்களா, உள்ள அந்த சதப்பகுதி, அதை முழுசாகவே நீங்கள் கொஞ்சம் எடுத்துடணும். ஏன்னா நம்ம விதையெல்லாம் பாயாசத்தில் வரும்போது நல்லா இருக்காது. அதனால் நான் இது பிஞ்சாக இருக்கிறதுனால கொஞ்சமாக மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே துருவிக்க போகிறேன். இந்த மாதிரி இந்த சீஸ் கிரேட்டரில் வச்சு கொஞ்சம் பொடுசாக துருவி எடுத்துக்கிறேன். எங்கிட்ட காய் சீவறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய ஓட்டையாக இருக்குது, அதனால் இது சின்னதில் நல்லா துருவிக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எது இருக்குதோ அதை பயன்படுத்திக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்ததுக்கப்புறம் சொரக்காயில் பார்த்திங்கன்னா நார்மலாக தண்ணி நிறையா இருக்கும். அதை நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு துருவினதை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்க போகிறோம். நல்லா புழிஞ்சிக்கலாம், அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இந்த சம்மர் சீசனுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு பாயாசம் இது, சொரக்காய் போட்டு செய்கிறது. இந்த டைமில் அதிகமாக இந்த வெள்ளரிக்காய், சொரக்காய், பீக்கங்காய், புடலங்காய், இந்த மாதிரி பூசணிக்காய், நீர் பூசணிக்காய், இந்த மாதிரி காய்கள்லாம் நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், துருவி ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இன்னொரு பேனில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் நைலான் அந்த ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா, கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசியை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை இப்போ அந்த தண்ணியோடவே உள்ளே சேர்த்து வேக வைக்க போகிறேன். ஜவ்வரிசி சேர்த்தும் பண்ணலாம், சேர்த்தாமையும் பண்ணலாம். லைட்டாக நல்லா திக்னஸ் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வெந்துகிட்டு இருக்கிற டைமில் இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பருப்புகள் எல்லாத்தையுமே, அதாவது பாதாம் பருப்பு, அப்புறம் பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையுமே கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுட்டு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் இதை வறுத்து விட்டுறலாம். இது உங்களோட சாய்ஸ் தான். உங்களுக்கு எந்தெந்த பருப்பு போடணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கிஸ்மிஸ் பழம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா உப்பி வர்ற வரைக்கும் வறுத்துட்டு இதை ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட வேண்டியதான். அவ்வளோதாங்க, நம்ம நட்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் நிறைய நட்ஸ் போட்டு கொடுங்க. உள்ளே க்ரன்ச்சியாக இருக்கும், ப்ளஸ் சத்துக்கு சத்து போன மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம துருவி வச்சுருக்கிற சுரக்காயை உள்ளே சேர்த்துட்டு இந்த நெய்லியே ஒரு 5 நிமிஷம் போல் இதை நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசம் போயிட்டு கொஞ்சம் அந்த நெய் சேர்த்து நல்ல ஒரு வாசம் வரும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சுங்க. இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம ஜவ்வரிசி வெந்துருச்சா அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கண்ணாடி மாதிரி வெந்து வந்திருக்கு, நல்லா கெட்டியாயிருக்கு. இப்போ இந்த டைமில் நான் பால் சேர்த்துக்க போகிறேன். பால் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. பசும்பால், பாக்கெட் பால் எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடுவோம். இந்த மாதிரி பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்ததாக நம்ம நெய்யில் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சுரக்காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சுரக்காயை நல்லா வேக வைக்கணும். என்ன தான் நம்ம நெய்யில் வதக்கி இருந்தாலும் பார்த்திங்கன்னா முழுசாக வெந்திருக்காது, கொஞ்சம் அந்த ராஸ்மல் தான் போயிருக்கும். ஸோ அந்த பாலில் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இந்த சுரக்காய் பாயாசம் பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற அந்த சுரக்காய் அப்படியே சேமியா மாதிரியே இருக்கும். உங்களுக்கு சுரக்காய் சேர்த்த ஃபீலே இருக்காது. கரெக்டாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சுருங்க.
இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் ஒயிட்டாக கூட சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் எல்லோ ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்குறேன். லைட்டாக அந்த க்ரீனிஷ் உங்களுக்கு எஃபர்ட் கிடைக்கும், அதனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறேன். கப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 1/3 கப் அளவுக்கு இருக்கும். நான் வந்து கொஞ்சம் கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துக்க போகிறேன். அதனால் வந்து 1/3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு 1/4 கப் போல் மில்க் மெய்டு கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி மில்க் மெய்டு சேர்க்கும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும், சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். லைட்டாக அதில் அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் வர்றதுனால பாயசம் பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் குடிக்கும்போது. இப்போ அந்த மில்க் மெய்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் போல் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பாருங்கள், இதில் ஏலக்காய் தூள் அது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். ஏலக்காய் பொடி வந்து ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி அரைச்சேன். அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஏலக்காயை தட்டியும் போட்டுக்கிறேன். ஏலக்காய் தூள் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு அப்பப்போ அரைச்சி போடுறது தான். சில டைம் வந்து கொஞ்சமான குவான்டிட்டி மிக்ஸி அரைக்க முடியல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுப்பேன். இப்போ ஒரு 2-3 ஏலக்காய் போல் தட்டி போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நட்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாயாசம் நல்லா ஒரு கீர் மாதிரி சூப்பராக இருக்குது. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தண்ணியாட்டவும் இல்லாமல் கரெக்டாக இருக்குது. இந்த டைமில் நான் வந்து சர்வ் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் திக்காக கூட நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இந்த ருசியான கல்யாண வீட்டு சுரக்காய் பாயாசத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட உங்களை சீக்கிரமாக வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.